நல்லா இருந்துச்சு. நான் நேற்று வந்திருந்தேன், இன்றைக்கி வரேன். ஃபஸ்ட் டே உண்மையாகவே ஒரு கடியாக தான் இருந்துச்சு. மோர் தென் 3-4 hours வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு லேப் மட்டும் பண்ணாங்க. பட் இன்றைக்கி உண்மையாகவே என்டர்டெயினாக இருந்துச்சு. கண்டினியூஸாக சம் ஸ்டண்ட்ஸு ப்ளஸ் ரேசஸ் 2 ஃபார்முலா 4 பார்த்தோம், இன்னொரு ரேஸும் பார்த்தோம். உண்மையாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்களை மட்டும் இல்லை, நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். டெஃபினட்டாக இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். had a nice experience. நல்லா இருந்துச்சு. இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி பார்த்ததில்ல, நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. என் பேர் ஹெலினா, நான் குன்றத்தூர்லேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னையில் இப்படி ஒரு மேட்ச் நடக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். பார்த்ததுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த மாதிரி கார் ரேசிங் அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. பட் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து கேர்ள்ஸுக்கு வந்து நிறையவே முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸை வந்து தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு வந்தால் தமிழ்நாட்டை வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் சிட்டியாக மாறும். ஸோ அதனால வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம் ஆகலாம். நிறைய பேருக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டேலண்ட்லாம் வெளிக்காட்ட முடியல. பட் இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அவங்க டேலண்ட்டை வந்து வெளிக்காட்டலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து முக்கியம். டிவில பார்க்கும்போது சும்மா கார் போற மாதிரி அப்படி இருக்கும். பட் இங்க பார்க்கும்போது அவ்வளோ ரிலாஸ்டிக்கா எல்லா சவுண்டோட கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாவும் இருந்துச்சு. ப்ரௌடா இருக்கு சென்னையில இருக்கேன். இந்த மாதிரி எல்லா இயரும் நடத்தணும். நம்ம வந்து தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு தகுந்த ஒரு சிட்டியா மாறணும். It is too good and it's very interesting. This racing is very nice in Chennai. In the world, only some country have night race. I am proud of India because in India there is night race. ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. இது நெக்ஸ்ட் நம்ம எப்படி எத்தனை வருஷம் கழிச்சு இது நடக்குமோன்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ப்ரோ. பார்ப்போம், நெக்ஸ்ட்டுக்கு ரொம்ப ஆர்வலாக எதிர்பார்க்குறோம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரெஸ்ட் ரூம், வாட்டர் ஃபுட் ஸ்டால் இது எல்லாமே நல்லா க்ளீனாகவே இருந்துச்சு. குறை சொல்ல எதுவும் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. கார்னாலே ஆக்சுவலாக கிரேஸ் தான். ஜென்ரலாக பாய்ஸ்க்கு கிரேஸ் ஒரு இருக்குது. அதுவும் இல்லாமல் லைக் ஏதாவது ஃபார்ம்லாம் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் ப்ரோ. நம்ம ஊரில் நடக்கிறது இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு. அது தான் ப்ரோ. என் பேர் சந்தோஷ், நான் அடையார்லேருந்து வரேன். நான் ஓவரால் சும்மா தான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோவா இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரும்போது ரியலி அந்த வண்டி ஓட்டும் போது அந்த அட்ரினல் எஃபெக்ட் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. அந்த ஸ்பீட் இன் விச் த கார்ஸ் ஆர் கோயிங் அண்ட் ரியலி ஒரு ரேஸ் பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் கிட்ஸையும் காமிக்கும் போது அவங்களுக்கும் தே வில் ஆல்சோ ஸ்டார்ட் டெவலப்பிங் த இன்ட்ரெஸ்ட். ஸோ ஓவராலாக வந்துட்டு இட்ஸ் அ நைஸ் இனிஷியேட்டிவ் பை த கவர்மெண்ட் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் இன் அ வெரி சேஃப் வே அண்ட் வெரி ஆர்கனைஸ்ட் வே விச் இஸ் வெரி குட். சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் இது, மற்றபடி டிவியில் பார்த்துருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதை விட பயங்கரமாகவே இருந்துச்சு. எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. ட்ராக் மட்டும் கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். கார் ரேஸ் எவ்வளோ பிடிக்கும்னா லைக் அதோட சவுண்டு, அதோட ஸ்பீட், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து சயின்டிஸ்ட் தான் எய்ம், மற்றபடி அது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதை பார்க்குறாங்க, மேபி தே கேன் பி a பார்ட் ஆஃப் இட். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். முக்கியம் தான் அது. எல்லா கண்ட்ரிலையும் நடத்துகிறாங்க சிட்டிக்குள்ளே. ஸோ நம்ம சிட்டியில் நடத்துறது நல்ல விஷயம் தானே. கார் ரேஸ்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டிவி ஃபோனில் பார்த்துட்டு இப்போ நான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த கார் ரேஸ் பிடிச்சிருக்கு. நான் இன்னொரு வாட்டி இதை பார்க்கணுமா ஆர்வமாக இருக்குது. இதை பார்த்தே நான் தீருவேன். ஏன்னா எனக்கு கார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதோட ஸ்பீடு, அதோட சவுண்டு, அதோட டயர், அதோட லுக் எல்லாம் எனக்கு பிடிக்கும் அதுக்கிட்டே இருக்கிறது. நான் ஃபஸ்ட்டு டிவியில் பார்த்து தான் இன்ட்ரெஸ்ட் ஆனேன். டிவியில் நிறைய கார் படம்லாம் பார்ப்பேன். அதேமாதிரி எங்களோட சித்தப்பா இருக்கார், அவரு தான் டிவியோட ஃபர்ஸ்ட் டைம் டிவி போட்டு கார்லாம் காமிச்சாரு. அதுல இருந்து எனக்கு கார் மேல ஒரு இன்ட்ரெஸ்டே வந்தது. இந்தியா இன்னும் ஊக்குவிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது இன்னும் 4 பேர் பார்ப்பாங்க, 4 பேர் பார்ப்பாங்க, நல்லா இருக்கும். அப்கமிங் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா குரோத் ஆகும். இப்போ இந்தியா பேக்ல இருந்தா கூட ஃபார்வர்ட்ல வந்துடும் இன் ஃபியூச்சர்ல. எல்லாம் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும். நம்ம சிஎம்க்கு தான் நன்றி சொல்லித்தரோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா செஸ் வேர்ல்டு லெவலில் வந்து இங்கே OMRல பண்ணாங்க. இப்போ வந்து நம்ம ஆர்ட் ஆஃப் தி சென்னை இங்கே பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒன்று முடியும், நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பிரச்சனை இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது தாஜ்மஹால் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி அப்கமிங் டேஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் வேற கேம்ஸ் இருந்தால் வந்தால் சென்னை இன்கமிங் இருந்தால் நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.